பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்திலிருந்து இரு விஞ்ஞானிகள் இணைகிறார்கள். முதலாவதாக வாழ்த்துச் செய்திகளை பகிர்வதற்காக மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் முதன்மை விஞ்ஞானி ச அங்கப்பன் ஐயா அவர்கள் இணைகிறார். அடுத்ததாக தேசிய இளம் விஞ்ஞானி விருது பெற காரணமாக அமைந்த தன்னுடைய ஆராய்ச்சிகள் குறித்து பகிர்வதற்காக முனைவர் நவீன் சந்திரசேகர் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களை, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். மைய மின்வேதிய ஆய்வகத்தின் சார்பாக விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 மாதங்களாக லக்ஷ்மி நரசிம்மன் மற்றும் கிரிபாபு அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியின் வெளிப்பாடுகளை உங்களுக்கு வழங்கினார்கள். இந்த மாதம் முனைவர் நவீன் சந்திரசேகர் அவர்கள் அவர்களுடைய ஆய்வின் பயனை தேசிய இளம் விஞ்ஞானி விருது யங் சயின்டிஸ்ட் அவார்டு பெற்றதின் பயனாக அவருடைய ஆராய்ச்சியின் வெளிப்பாடை இன்று உங்களுடன் உரையாட இருக்கிறார். இவர் எங்களது ஆய்வகத்தின் பொறியியல் துறையான கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற வேதியியல் மற்றும் மின்வேதியியல் பொறியியல் படிப்பை படித்து வெளிநாடு சென்று பணியாற்றிவிட்டு தான் படித்த கல்வியை இதே ஆய்வகத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்ற கடன்பாட்டுடன் பணியாற்ற வந்திருக்கிறார். அத்தகைய பெருமை வாய்ந்த நவீன்குமார் அவர்கள் அவருடைய ஆய்வின் கண்டுபிடிப்பை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த இனிமையான பொழுதில் உங்களிடம் எனது ஆராய்ச்சி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முனைவர் நவீன்குமார் சந்திரசேகரன், இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு குழுமத்தின் கீழ் இயங்கும் மத்திய மின்வேதியியல் ஆய்வு நிறுவனத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறேன். நான் எனது இளங்கலை பொறியியல் பட்டத்தை வேதியியல் மற்றும் மின்வேதியியல் துறையில் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பயின்றேன். பின்னர் அமெரிக்காவில் உள்ள மிசோரி மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றேன். அதன் பின்பு 2012ஆம் ஆண்டு முதல் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியாற்ற துவங்கினேன். எனது ஆராய்ச்சி பணியின் துவக்கத்தில் ஆற்றல் மாற்ற வினைகளுக்கு மின் வினையூக்கிகளை தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்தேன். 2018ஆம் ஆண்டு கரியமில வாயுவிலிருந்து மதிப்புக்கூட்டு வேதிப்பொருட்களை மின்வேதி வினைகளின் மூலம் தயாரிக்கும் ஆய்விற்காக அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு குழுமத்தின் இளம் விஞ்ஞானி விருதை பெற்றேன். இதுவரை நான் 35க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் 2 இந்திய காப்புரிமைகளையும் சமர்ப்பித்துள்ளேன். இப்போது நான் உங்களுடன் கரி அமில வாயுவிலிருந்து மதிப்புக்கூட்டு வேதிப்பொருட்களான புரோபிலின் கார்பனேட், பாலியூரித்தேன் மற்றும் அடிபிக் அமிலம் போன்றவற்றை சுற்றுச்சூழல் மாசின்றி தயாரிப்பது குறித்து உரையாட விரும்புகிறேன். பொதுவாக நம்மை சுற்றியுள்ள வளிமண்டலமானது 78 விழுக்காடுகள் நைட்ரஜனும் 20% ஆக்சிஜன் மற்றும் சிறு அளவிலான கரியமில வாயுக்களை கொண்டுள்ளது. இவற்றில் மனிதர்களாகிய நாம் ஆக்சிஜனை சுவாசித்து கரியமில வாயுவை வெளியிடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் இதற்கு எதிர்மறையாக தாவரங்கள் கரியமில வாயுவை உபயோகித்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பதனால் கரியமில வாயு சமநிலையில் இருக்கிறது. ஆனால் வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் தொழில் புரட்சியினால் வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் செறிவு மிக அதிகரித்து சுற்றுச்சூழலின் பெருவாரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. மேலும் இது சூரியனின் வெப்ப கதிர்வீச்சினை உறிஞ்சி பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலையை அதிகரிக்கும் புவி வெப்பமயமாக்குதலுக்கு காரணமாகிறது. வளிமண்டலத்தில் அதிகப்படியான கரியமில வாயுவின் செறிவு தண்ணீர் கரைவதால் வலிமை குறைந்த கார்போனிக் அமிலமாக மாறுகிறது. இதன் விளைவாக கடலின் அமிலத்தன்மை அதிகரித்து கடல்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி வளிமண்டலத்தில் இயற்கையாக காணப்படும் சுமார் 1% அளவிலான கார்பன் டை ஆக்சைடை நச்சுத்தன்மையற்றது. ஆனால் இதன் அளவு சுமார் 7 முதல் 10% அதிகரிக்குமேயானால் கண் பார்வை குறைதல், மயக்கம் போன்றவை ஏற்படுகிறது. 2020ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகளின் சபையின் அறிக்கைப்படி கடந்த 2 மில்லியன் ஆண்டுகளில்லாத அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடின் செறிவு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புவியின் வெப்பநிலை சுமார் 1 டிகிரி சி அளவிற்கு அதிகரித்துள்ளது.
கடல் மட்டம் அதிகரித்தல் போன்ற பல இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பேரிடர்களுக்கு வித்தாகிறது. பல்வேறு பாதிப்புகளை தொடர்ந்து உலகளாவிய அளவில் காற்றில் கரியமில வாயு வெளியேற்றத்தை தவிர்க்க பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேதியியல் எதிர்வினைகளால் கார்பன் டை ஆக்சைடை மதிப்பு கூட்டு பொருள்களாக அடிப்பிக் அமிலம், மெத்தனால், ஃபார்மிக் அமிலம், புரோபிலின் கார்பனேட் மாற்றுவது மிகவும் நம்பிக்கைக்குரிய தீர்வாக உள்ளது. ஏனெனில் இது வளிமண்டல காரியமில வாயுவின் அளவை குறைப்பதோடு மட்டுமின்றி திறமையான மறுசுழற்சி காரணியாக செயல்பட்டு ஒரு சிறந்த கார்பன் சமநிலையை நிலைநாட்டுகிறது. இதில் எனது பங்களிப்பாக கரியமில வாயுவை மறுசுழற்சி செய்யும் அடிப்பிக் அமிலம் மற்றும் புரோபிலின் கார்பனேட் போன்ற மதிப்புமிக்க வேதிப்பொருட்களாக மாற்றும் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறேன். மறுசுழற்சி செய்யப்பட்ட அடிப்பிக் அமிலமானது பல்வேறு பல படியாக்கல், அதாவது பாலிமரைசேஷன் வினைகளுக்கு மூலப்பொருளாக விளங்குகிறது. மேலும் கரியமில வாயுவிலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட புரோபிலின் கார்பனேட் மின்சார வாகனங்களில் அங்கமாக விளங்கும் லித்தியம் எரி மின்கலத்தின் மின்பகுளி என்றால் எலக்ட்ரோலைட்டாக செயல்படுகிறது. வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் செறிவை கட்டுப்படுத்த மறுசுழற்சி என்பது ஒரு சிறந்த தீர்வாக அமைந்தாலும் கூட கரியமில வாயுவின் உற்பத்தியை முற்றிலுமாக தவிர்த்தாலே ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். எனவே கரியமில வாயுவை துணைப்பொருளாக கொண்டுள்ள தொழில்நுட்பத்திற்கு மாற்று வழியாக பசுமை, அதாவது கரியமில வாயு போன்று அபாயகரமான பொருட்களின் உற்பத்தியை குறைக்கும் அல்லது முற்றிலும் அகற்றக்கூடிய தொழில்நுட்பங்களை வடிவமைக்க வேண்டும். கார்பன் டை ஆக்சைடை தேவையான பொருட்களாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றுவதற்கு நாங்கள் எலக்ட்ரான்ஸை ரியேஜெண்டாக, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவையானது கெமிக்கல்ஸ், அது தவிர்த்து அதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ரியேஜெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த எங்களோட துறையில் நாங்கள் எலக்ட்ரான்ஸ், க்ரீன் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறோம். க்ரீன் எலக்ட்ரான்ஸ் நான் சொல்லும்போது 2 விதமான மின் உற்பத்தி பண்ணலாம். ஒன்று கோல் பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது லிக்னைட்டோ இல்லை கோலை எரித்து நமக்கு வர்றது கார்பன் டை ஆக்சைடு நிறைய வரும். அதை நம்ம க்ரீன் எலக்ட்ரான்ஸ்னு நம்ம சொல்ல மாட்டோம், க்ரீன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல மாட்டோம். அதுவே எலக்ட்ரிசிட்டியை நம்ம சோலார் மூலியமாகவோ இல்லை விண்டு மூலியமாகவோ ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மூலியமாகவோ நம்ம எலக்ட்ரிசிட்டியை மின் உற்பத்தி பண்ணோன்னா அதை க்ரீன் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஒரு நல்ல பொருட்களாக, நமக்கு தேவையான பொருட்களாக மாற்றுவதற்கு நம்ம இந்த க்ரீன் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த கார்பன் டை ஆக்சைடு தொழில்நுட்பம் மாற்று தொழில் தேவையான பொருட்களாக மாற்றுவதற்கான வேலைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஸ்டீல் மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு அயன் தேவைப்படும், இரும்பு அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதை உற்பத்தி பண்ணுறது நம்ம நாடு இப்போது 2வது இடத்தில் இருக்குது. சைனாக்கு அப்புறம் நம்ம நாடு 2வது இடத்தில் உற்பத்தியில் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது பண்ணுறதுக்கு. ஜம்ஷெட்பூரில் டாடா ஸ்டீல்ஸ், டாடா குழுமம், அப்புறம் JSW குழுமம், இந்த மாதிரி நிறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த அயன் ஆக்சைடு தான் மூலப்பொருள் அயனுக்கு அயனை உற்பத்தி பண்ணுறதுக்கு. இங்கேயுமே நம்ம கோல் பேஸ்டு, அதாவது இந்த கோலை தான் நம்ம நம்பி இருக்கோம். ஆனால் எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் கோலே இல்லாமல், கார்பன் டை ஆக்சைடே வெளியிடாமல் ரொம்ப ஒரு எலக்ட்ராலிசிஸ் மூலயமா, எலக்ட்ராலிசிஸ்னால் ஒரு ஆனோடு இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும். அங்கே நீங்கள் எலக்ட்ரோலைட் அப்படின்றது அது ஒரு தண்ணியை யூஸ் பண்ணியே இருக்கலாம், இல்லைனா நான் அக்வஸ் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம், ஆர்கானிக்ஸ் அதை சார்ந்தும் இருக்கலாம். இப்போ இந்த அக்வஸ் எலக்ட்ராலிசிஸ் மூலயமா நாங்கள் 2 இது பண்ணுவோம். ஒன்று இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பேசப்படுது. அதுக்கு முக்கியமாக இந்த எலக்ட்ராலிசிஸ் தான் இன்றைக்கி முதன்மையில் இருக்குது. அதுவும் க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. க்ரீன் ஹைட்ரஜன்னா பசுமை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை நிறைய விதத்தில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அயன், அப்புறம் நிறைய மெட்டல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், கோபால்ட், இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் நாங்கள் இந்த எலக்ட்ராலிசிஸ் மூலயமா உற்பத்தி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் எவ்வளோ எக்கனாமிக்கலாக, எவ்வளோ அதாவது உங்கள் முதலீட்டுக்கு எந்த பங்கமும் வராத மாதிரி ஆராய்ச்சிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் அ பை ப்ராடக்ட் உங்களுக்கு வராது. இன்ஸ்டட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ இந்த கோவிட் டைமில் நம்ம இந்த பேண்டமிக் டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது மெடிக்கல் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆராய்ச்சியோடைய சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான நச்சுத்தன்மையான பொருட்கள் எதுவுமே வராமல் தவிர்க்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம்.
அதுவும் நம்ம வந்து வாட்டர் மூலியமா, அதாவது தண்ணி மூலியமா நம்ம வந்து எலக்ட்ராலிசிஸ்ன்ற முறையை நம்ம வந்து கையாண்டோம்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் ஆஸ் அ பை ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு வந்து உங்களோட மெட்டலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பிரைமரி சோர்சஸ்னால் அதாவது உங்களுக்கு எர்த் கிரஸ்ட்லேருந்து எடுக்கிறது, பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறது தான் பிரைமரி சோர்சஸ் சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து காலங்காலமாக நம்ம இங்கேன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே சீ வாட்டர்லேருந்து அந்த பிரைன்லேருந்து நிறைய நமக்கு தேவையான மினரல்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. அந்த மினரல்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதெல்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபியூவல்ஸ், அதாவது நம்ம பெட்ரோலோ இல்லை டீசலோட விலை உயர்வு வந்து அதனால தான். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அதை உற்பத்தியோ இல்லை ரிஃபைனோ பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு பதிலாக இதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி செகண்டரி சோர்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண பொருட்கள்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டீலே எடுத்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற துரு பிடிச்ச இதிலேருந்து எப்படி நம்ம வந்து அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதை தான் நாங்கள் வந்து செகண்டரி சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி சோர்சஸ்க்கு எப்படி மதிப்பு கூட்டி பெர்ஃபார்மன்ஸ், அதோட பயன்பாட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஈக்குவலாக ஒரு பிரைமரி சோர்சஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பொருளோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து மதிப்பு கூட்ட போகிறோன்ற வேலைகளும் நாங்கள் வந்து இங்கே எங்களோட ஆய்வகத்தில் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு தவிர்க்கும் மற்றும் மறுசுழற்சிக்கு வித்திரும் வகையிலான ஆராய்ச்சியில் தங்களது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என வருங்கால இளம் தலைமுறைக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இறுதியாக எனது ஆராய்ச்சி பணியில் செவ்வென செயல்பட தொடர் ஊக்கமளிக்கும் எங்களது மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் என் கலைச்செல்வி அவர்களுக்கும், திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவர் முனைவர் எஸ் சத்யநாராயணன் அவர்களுக்கும், எங்களது துறைத் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் எனது உடன் பணிபுரியும் அனைத்து சக விஞ்ஞானிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிக்கிரியின் அறிவியலும் வள்ளலவர் நிலையங்களும் செட்டிநாடு புகழை சொல்லும். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில முனைவர் நவீன் சந்திரசேகர் அவங்க எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் மூலமாக தேசிய இளம் விஞ்ஞானிக்கான விருது வாங்கினாங்க அப்படிங்கிறத பத்தியும் தன்னுடைய ஆராய்ச்சி குறித்தும் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியானது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.